ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராமப்புற வங்கி இருக்குது பாருங்கள், நபார்ட் பேங்க்கில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸ் அட்டண்டன்ட்கான வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நபார்ட் பேங்க் இருக்க பாருங்கள், நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் இருந்து அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஃபுல்லி ஓனர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மத்திய அரசோட ஜாப்னே வந்து சொல்லலாம். எந்தமான பதவிகள் கொடுத்துருக்கான ஆஃபீஸ் அட்டண்டன்ட்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஓஏ போஸ்ட்டு தான் இது. வந்து மத்திய அரசோட குரூப் சிக்கான பதவியாக வந்து பார்த்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைக்கான தகுதி பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். இந்த வேலைக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 அக்டோபர் 2024 21 அக்டோபர் 2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா 21 நவம்பர் 2024 அன்னைக்கு தான் ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாமுக்கான தேதி அதுவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஆகட்டும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க வெப்சைட் இருக்குது பாருங்கள், nabard.org கரியர் வெப்சைட். அதில் போய்ட்டு தான் நீங்கள் செக் பண்ணுங்கள். வேறு எந்த விதமான ஃபேக் வெப்சைட்லையுமே போகாதீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆஃபீஸ் அட்டண்டன்ட் ஓஏ போஸ்டிங் பொறுத்திருக்கும் ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 5 வேக்கன்சி யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு என்றமே தெளிவாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷன் படி 108 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த வேக்கன்சி. ஓகே, அதே மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான வேக்கன்சி பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து பார்த்தா எவ்வளோ வேக்கன்சி, யார் யார் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கல்வி தகுதி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் A candidate should have passed 10th standard. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாரி தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், த கேண்டிடேட் ஷுட் பி அண்ட் அண்டர் கிராஜுவேட் ஆஸ் அன் 1/10/2024 நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து பார்த்தா படிச்சுட்ருக்கேன், அதாவது கிராஜுவேஷன் மற்றும் ஹையர் செகண்டரி வந்து பார்த்தா நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 1/10/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ படிச்சுட்ருக்கவங்க அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட்டட் பை அ கேண்டிடேட் அக்ராஸ் ஸ்டேட், only the last application submitted will be considered valid and fees again all other application will be forfeited சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக போடுற அப்ளிகேஷன் மட்டும்தான் கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். 2/10/1994 1/10/2006 இந்த தேதிக்குள்ளே பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மீதி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC/ST அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், 35 வயசு வரைக்கும். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 33 வயசுல அப்ளை பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கும் அதேமாரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க, விடோஸு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கேஸ்ட்டுக்கான க்ரைட்டீரியா பற்றியும் கொடுத்துருக்காங்க, தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸ் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க.
ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 120 கொஷின் கேட்குறாங்க. 120 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்க போது 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனில் 30 கொஸ்டினும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸில் 30 கொஸ்டினும், நியூமரிக்கல் எபிட்டில் 30 கொஸ்டினும், டோட்டலாக வந்து 120 கொஸ்டினுக்கு உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மீனிங் என்ன, நீங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாமினேஷன் எழுத கிடையாது, அவங்களும் ஒரு சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு கம்ப்யூட்டர் மூலமாக உங்களுக்கான எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ரொஃபென்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். ஆல் த செலக்டட் மற்றும் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட் வுட் ரெக்வயர்ட் டு அண்டர்கோ த லாங்குவேஜ் ப்ரொஃபென்சி டெஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த டெஸ்ட், உங்கள் ஸ்டேட்டில் என்ன லாங்குவேஜ் இருக்குது, நம்ம தமிழ்நாடுனா தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஒரு பேராகிராஃப் மாரி இருக்கும், எழுத சொல்லுவாங்க, படிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வில் பி அவைலபிள். இந்தமாதிரி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி மற்றும் ஹிந்தியில் வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி சச் கேண்டிடேட் ஹூ ஸ்கோர் த அந்த கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க அடுத்த கட்டமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து பார்த்தா அடுத்த கட்டமாக எல்பிடி எக்ஸாமுக்கு போவீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் இன் எ பர்டிகுலர் ஸ்டேட் ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் த அஃபிஷியல் லாங்குவேஜ். நீங்கள் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜில் ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் டோட்டல் ஸ்கோர், அதை வச்சு தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் எடுத்து ரிசர்வேஷன் படி உங்களுக்கான வேலை இப்போ வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்து ஃபீஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 ரூபாய் டோட்டலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குது. மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 450 ரூபா, இன்டிமேஷன் சார்ஜ் 50 ரூபா, டோட்டலாக 500 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் போன்ற இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஸோ நியரஸ்ட் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,950 ரூபா சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. போக போக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறத பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கான ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருக்காங்க, அது கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஆஃபீஸ் அட்டன்க்கான வேலைவாய்ப்பு, மத்திய அரசுக்கான குரூப் சி பண்ணி ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு தான். ஸோ நார்மலாக பேங்க் எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி மெத்தடில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நேம் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, மெயில் எல்லாம் கொடுத்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் பேஜில் போயிட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் எங்கே எழுத போகிறீங்க, எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அட்ரஸ் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அப்லோடில் போயிட்டு உடைய தம்ப் இம்ப்ரெஷன் இருக்க பாருங்கள், அதை அப்லோட் பண்ணிட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒருவேளை அதிகபட்சமாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுன்றவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறது சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.